கர்த்தருக்குள் அன்பான சோதர சோதரிகளே, தேவன் இன்னைக்கு வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, உலகமே ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்து கொண்டு இருக்குது. என்னங்க பார்த்தேன், ஃபுட்பால், சாக்கர் இல்லையா? உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்னா ஃபுட்பால். நம்ம நினச்ச மாதிரி கிரிக்கெட் இல்லை. எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா 42% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் பார்க்குறாங்களா இந்த இதுங்க. இப்போ நடக்கிற ஃபைனல் கப்பு, ஃபீஃபா ஃபைனல் கப்பு இல்லையா? அந்த 5 பில்லியன் ஆஃப் 8.5 பில்லியன் 5 பில்லியன் பீப்புள் அது பார்க்குறாங்க. ஸோ அதை யோசித்து கொண்டிருக்கும்போது அதையும் ஒரு அனாலஜியாக, ஒரு பேரபலாக எடுத்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம், சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்னு நினச்சேன். ஸோ இது இப்படி செய்யலாமா? உலகத்தில் நடக்கிற கேம்ஸு, அநேக உலக காரியங்களை வச்சு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேச முடியுமா? பேசலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படியே செய்திருக்கிறார் இல்லையா? மீன் பிடிக்கிறவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது விவாகம் செய்து கொள்றவர் பற்றி சொல்லியிருக்கிறார், ராஜா பற்றி சொல்லியிருக்கிறாரு, வீடு கட்டுறவர் பற்றி சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆவிக்குரியான விஷயத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு, பேசுகிறவராக இருந்தார் இயேசு. அப்படி நம்ம இப்போ ஃபுட்பால் பற்றி ஆவிக்குரியா அது எப்படி பார்க்கலான்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்க்கலாம், கம்பேரிசன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அநேக வருஷத்துக்கு முன்னே கிரிக்கெட் பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஞாபகம் இருக்குதா? கிரிக்கெட்டுக்கும் எப்படி அதில் பால் என்னென்னா, பேட் என்னென்னா, பிளேயர்ஸு, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வேணுமானா ஃப்யூச்சரில் எப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசலை. ஏன்னா நம்ம கிரிக்கெட் ஆடுறவர், நான் ஃபஸ்ட் டிவிஷன் லெவலில் ஆடினிருந்தேன் கிரிக்கெட்டு. ஆனால் அவ்வளோ நல்ல பிளேயர் இல்லை, ஆனால் நல்ல டீமில் இருந்தேன். அந்த ப்ராக்டிஸ்க்கெல்லாம் போயிருந்தேன். ஆனால் ஃபுட்பால் நமக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா ஃபுட்பால் ஆனால் டயர்ட் ஆகிடுது. அந்த ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் ஆடுறோம், அது ஓடினே பால் எங்கே போதோ அங்கே பின்னால் என்ன பண்ணுறோம், நமக்கு அவ்வளோ ஸ்டாமினாலாம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் எங்கன்னா ஒரு பிளேஸில் ஆடாமல் நின்று என்ன பண்ணலாம். ஆனால் ஃபுட்பாலு ரொம்ப டயர்ட் ஆகிடுது நமக்கு. நான் ஆடும்போதெல்லாம் ஸ்கூலில் பாலே கிடைக்காது அடிக்கிறதுக்கு. அப்போ வெயிட் பண்ணி நான் கேம் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஆச்சு பால். அப்படி தான் நம்ம. அதனால ஃபுட்பால் பற்றி தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம சபையில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ யூ மே நாட் பி அ டை ஹார்ட் ஃபேன். இப்போ அதே ஃபேனு பைத்த மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இல்லைங்களா? ரீசெண்ட் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்களா? நேற்று மேட்ச் எவ்வளோ பேர் பார்த்தீங்க? பார்த்துருக்கிற வந்திருக்க மாட்டேங்குது, வீட்டில் தூங்கியிருப்பீங்க. ஏன்னா லேட் நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னங்க 3rd பிளேஸ்க்கு இல்லையா? இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு. யார் வின்னானுங்க தெரியாதா? யார் வின்னானுங்க? இங்கிலாந்து. அப்போ பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அதுவே உட்காந்து எல்லாம் பார்க்குறது. ஆனால் ஃபைனல்ஸ் வரும்போது என்ன ஆகுதுமா, இந்த செமிஃபைனல்ஸ் ஆயிடுச்சு. அது செகண்ட் அர்ஜென்டினா, இங்கிலாண்டு. அது எப்படியோ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த டைமில் தான் நடக்குது, நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் செமிஃபைனல்ஸ் இந்த ஆகுதுட்டு. அப்போது தூக்கிட்டோம். அப்புறம் தூக்கம் ஏஞ்சிட்டேன். ஒரு 12:30 அப்படி ஏஞ்சிட்டேன். தூக்கம் போயிடுச்சு. அப்புறம் சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு இவர் ஏஞ்சி வந்தார். அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் ஆகிட்டுக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் கோலே பண்ணல, 0 கோல். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் உக்காந்த உடனே ஒரு கோல் அடிச்சிட்டாங்க இங்கிலாண்டு. சொல்லிட்டு நீ உக்காந்து பாரு கோல் அடிச்சிட்டாரு. சரி அப்படியே உக்காந்துட்டு கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் தெரியல. அப்புறம் என்னாச்சு, அர்ஜென்டினா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்போது ஒரு கோல் அடித்தார். ஆனால் ட்ரா இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 5 மினிட்ஸில் இருந்தோம், இன்னொரு கோல் அடிச்சுட்டு என்ன ஆகிட்டாருப்பா, ஃபைனல்ஸுக்கு என்டர் ஆகிட்டார்.
அது பார்த்தோம். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்துட்டே ஃபுட்பால் 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 அது ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்க்குறது, அவர் அடிக்கிறது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவர் கோல் கிட்ட போனால் இங்கே கத்துறாருங்க. என்னங்க அவ்வளோ என்னங்குதுங்க. சரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இதை பார்க்கலான்ட்டு அப்படியே இந்த சப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சுக்கோ அப்படி வந்துடுச்சு இல்லையா. ஸோ இதுவே சபையில் நிறைய பேர் ஃபுட்பால் ஆடுறவர்கள் இருக்கிறீங்க. இங்கே இந்த ஜனார்தன் வந்துக்கிறதா, அவர் ஃபுட்பால் ஆடி ஆடி ஃபுட்பால் கோச் ஆகிட்டுக்கிறாரு. இப்போ அவர் மகள் கூட ஜூனியர் டேஸ் அவர் கூட ஃபுட்பால் ஆடுறாரா, நல்ல ஃபுட்பால் ஆடுறாரா. எனிவே அப்புறம் வேறு யாராவது சூரிய பிரதர் வந்துக்கிறீங்களா, அவர் கூட ஆடுறாங்களா கேள்விப்பட்டேன். நீங்கள் ஆடுறீங்க பிரதர், அவர் சப்போர்ட்டர் பண்ணீங்க. எனிவே இந்த கௌதம் பாலியா இருக்குது, அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குதானே, அங்கே இருக்கிறவர் எல்லாம் சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்களா, ஒரு வாட்டி கார் எந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னு உள்ளே போயிட்டேன். அங்கே ஒரு பீல இது என்ன பண்ணிட்டு இருக்கிறாருப்பா, ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு இருக்கிறாரு, ரொம்ப கிரேசி. ஸோ அந்த ஏரியாலெல்லாம் நம்ம சபையில் முன்னே இருந்த நம்ம சகோதரர் டி பாபு இல்லை, நம்ம ஷேமிலிக் சார்னு அப்படின்னா நம்ம சகோதரர், அவர் நல்ல பிளேயர். அந்த ரொம்ப ஃபேமஸ், அது பேப்பர்ல எல்லாம் வருது அவரது, அவ்வளோ லெவலில் நேஷ்னல் லெவலில் ஆடிக்கிறாரு. அவரை பற்றி சொல்லும்போது நம்ம ஷேமிலி சொல்லும், அவருக்கு தைஸ் எப்படி இருக்குன்னா தைஸ் பார்க்குறதுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ப. ஆனால் அதில் ஆடுறது ரொம்ப என்ன இருக்கணும், ஃபிட் ஆகணும். அப்புறம் நம்ம சகோதரர் மகேந்திரா இல்லையா, அவர் பேர் லயனல் மகேந்திரா, அவரு கூட நல்ல பிளேயர் நினைக்கிறேன் இல்லையா, நல்ல ஃபுட்பால் பிளேயர். அவர் பேப்பர்லெல்லாம் வந்து நிறைய கோல்ஸ் அடிச்சாங்க. ஸோ ரெண்டு சகோதரர் நம்ம இல்லை. ஆனாலும் அவர் இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், அந்த ஏரியாவில் இருக்கிறவர் அவரை பார்த்து என்னங்க அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறது, ட்ரைனிங் எடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிறைய பேர் ஃபுட்பால் ஆடுறவர் இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்களா, நமக்கு மெயின் பேஷனெல்லாம் இருக்க முடியாது. சும்மா டைம் பாஸுக்கு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் அது மேலே என்ன ஆயிடுச்சுக்கோ, எனக்கு கிரிக்கெட் மேலே என்ன, கிரிக்கெட் சுத்தமாக என்ன பண்ணுறது, ஃபுட்பாலும் பார்க்குறது இல்லை. அது இது ஃபைனல் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணுறோம் பார்த்து அதில் என்னென்ன ஒரு ஆவிக்குரிய நம்ம லெசன்ஸ் எடுக்கிறது. ஆனாலும் ஸ்பிரிச்சுவலி கூட ஒரு ஃபுட்பால் மேட்ச்க்கு கம்பேர் பண்ணலாமா யோசித்தா, இப்போ ஃபுட்பால் ஆனால் என்ன இருக்கும், ரெண்டு டீம்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போசிங்க ஒன்றுக்கு விரோதமாக இன்னொன்று என்ன இருக்கும், பெரிய ஒரு என்ன இருக்கும் கோர்ட் இருக்கும் இல்லையா. என்ன ஃபுட்பால் கோர்ட்டுன்றாங்க, என்னன்றாங்க பிச்சு இல்லைங்களா, எவ்வளோ பெரிய பிச் அது. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு கோல் போஸ்ட் இருக்கும், இன்னொரு பக்கத்தில். ஸோ ரெண்டு டீம் இருப்பாங்க, ரெண்டு சென்ட்ரல் லைன் இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீம் என்ன பண்ணும், ரைட் சைடில் இருக்கிற டீம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கோலில் பால் என்ன பண்ணும் அடிச்சுட்டா அவருக்கு ஒரு பாயிண்ட் வந்த மாதிரி. அவர் என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடுக்குள்ளே கோலுக்குள்ளே என்ன பண்ணோம், அந்த பாலை கிக் பண்ணும் இல்லைன்னா. இது பேரே ஃபுட்பால் சாக்கர்ன்னு கூட சொல்கிறாங்க இல்லையா. ஃபுட்பால்னா அதில் காலையே ஆடணும், கை என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. இதுதான் கேமு இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஈச் டீம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டீமுக்கு போராட்டம், அவர் ரெசிஸ்ட் பண்ணும்போது விடாமல் அவரை ஓவர்டேக் பண்ணி எப்படியான பால் என்ன பண்ணுவோம் கோலுக்குள்ளே போடணும். அவர் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஆகாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாங்க டிஃபெண்ட் பண்ணிக்குவோம். டிஃபெண்ட் பண்ணி அந்த பாலை இந்த பக்கம் திருப்பி இந்த ஆப்போசிட் கோலில் என்ன பண்ணுவோம் போடுறது. இதுதான் ஃபுல் கேம் இல்லையா. ஸோ இதில் தெரியும் ஒரு பிளேஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் 4 பெஞ்சில் இருப்பாங்க ஸ்டாண்ட் பை இல்லைங்களா பிளேயர்ஸ். அவர் வேணுமானா சப்ஸ்டியூட் என்ன பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தா மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் என்ன பண்ணுவாங்க போராடுவாங்க, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் போராடுவாங்க இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே அந்த போராட்டம் இருக்குது, அது உலகத்தில் இருக்குதா, மெயின் நிறைய போராட்டம் இருக்குது. ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு போராட்டம் இருக்குது, நன்மைக்கும் தீமைக்கும் என்ன இருக்குதுப்பா ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா. எவ்வளோ உண்மை. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஏதேன்லேயே ஸ்டார்ட் ஆச்சு
தேவன் நன்மை சொன்னார், தோட்டத்தை எல்லாம் கொடுத்து நீ அதை சாப்பிட வேண்டாம்னு ஒரு பழத்தை. அது இன்னொரு டீமில் யார் இருக்கிறாரு? சாய்தான், தேவனுக்கு விரோதி. அவன் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணான்? நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அதில் என்னாச்சு? ரெண்டு ஆப்போசிட் ஆயிடுச்சு சைடு. ஒரு சைடில் தேவன் இருக்கிறாரு. தேவன் நீதி, சத்தியம், உண்மை, நல்லதுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் காரணராக இருக்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக சேட்டன். அவனு சத்தியம் இல்லை, அவனில் பொய், கொலை, ஏமாத்துதல், எல்லா தவறுக்கு தப்பான காரியத்துக்கு அவனே என்ன ஆயிட்டான்? வந்துட்டான் இல்லையா? இதுதான் ஆயிடுது. பாருங்க எவ்வளோ விஷயம். பொய் வந்துச்சா? பொய், அவனே பொய் சொல்லிட்டான். ரெண்டாவது என்ன வச்சு? ஏமாற்றுதல். ஏவாள்கிட்ட சாக மாட்டேன்னு ஏமாத்தினான். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணான்? அவர்ல அந்த என்னங்க பேராசையை என்னங்க கிரீடினஸ் உண்டாக்கணும். தேவன் போராடுற என்ன ஆயிடுற அப்படி இப்படின்ட்டு அவரை இது பண்ணான். லஸ்ட் இருந்துச்சு அங்கே. இவருக்கும் என்ன இருந்துச்சு? லஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது? இச்சை, கண்ணின் ஆசை, மாம்சத்தின் ஆசை, அந்த பழம் புசிக்கிறதுக்கு, நன்மையாக பார்க்கறதுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாரு? தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடாத டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனால் என்னங்க கீழ்ப்படியாக. நெக்ஸ்ட்டு ஸ்டீலிங் வச்சா திருட்டத்தனம் இல்லையா? அவருக்கு கொடுக்கப்பட்டதல்ல. அப்போ அவர் எடுத்துக்கிறாருன்னா அது என்ன பண்ணாரு? அந்த கனியை திருட்டினார் இல்லையா? அப்போ மர்டர் ஆச்சா? சைத்தானே கொலைகார ஆயிட்டா. அப்புறம் நெக்ஸ்ட் அதே ஸ்பிரிட் யாரில் வந்துச்சு? காயினுக்குள்ள. வேற சொல்லியிருந்தாரு, உலகம் இப்போ ரொம்ப வைலண்ட் ஆகிட்டு. என்னங்க வைலண்ட்டாக என்ன சொல்கிறேன்? வன்மை ரொம்ப கொடூரமாயிட்டு இருக்கிறாரு. அந்த சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 பேர் கேஸை பார்த்தீங்கன்னா, கேஸ் கோடவுனில் கேஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஒருத்தன் அந்த பக்கம் கேஸு எவ்வளோ வீட்டுக்கு கேஸ் சிலிண்டரு இது பண்ணிக்கிறான். இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு கேஸ் எடுத்து தலை மேலே போடுறான். அப்புறம் அவன் விழுந்து போகும்போது திரும்பி 3-4 வாண்டி அது கேஸ் சிலிண்டர் எடுத்தவங்க அப்படியே மேலே மேலே அடிக்கிறான்னா எவ்வளோ வயலண்ட் ஆகுது. நிறைய பேர் இப்போ லாஸ்ட் டேஸில் அப்படி ஆகுது. லாஸ்ட் டேஸில் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து காய்கறி என்ன பண்ணிட்டான்? ஆபேல பொறாமைனாலே கோவத்தினாலே அடித்து கொல்ல போட்டான். பார்த்தீங்களா? தேவர் ஒன்லி 3 people in this world, 3 men and 4 people. ஓகே, ஆதாம் அவ்வாள் 4 பேர் இருந்தார். அதில் 3வது பேர் 4வது பேர் என்ன பண்ணிட்டான்? அப்போவே அந்த ஸ்பிரிட் என்னாச்சு? அந்த ஈவில் ஸ்பிரிட், அந்த சாத்தானுடைய ஆவி அவனுக்குள்ளே அவனை அப்படி செய்ய வச்சு. ஸோ ஒரு பக்கம் ஈவில் ஆனால் தீமை, இன்னொரு பக்கம் நன்மை தேவனே கிடையாது. உலகமே தீமை வழியில் என்ன ஆயிட்டாங்க? சாத்தான் கொடுக்குற அந்த பாவத்தின் சந்தோஷத்துக்காக, இச்சைக்காக என்ன ஆயிட்டாருங்க? தேவனை விட்டு சாத்தான்லேயே வந்துட்டாரு. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாரு? தேவன் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு அவருடைய மகிமைக்காக அவரை பிரியப்படுத்தி சிலர் இருந்தார். அதில் ஃபஸ்ட்டு யாருங்க தேவனை பிரியப்படுத்தி நடந்து ஆபேல்னு சொல்கிறார். ஆபேல் தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்காக இரத்த சாட்சியை ஆயிட்டான். இவரே என்ன அவனும் விசுவாசத்தினால தேவனை பிரியப்படுத்தணுன்ட்டு வந்தான் ஆபேல். அப்புறம் ஈனோஸ் இல்லைங்களா? ஈனோஸ் அவனு காலத்திலே தேவனை ஆராதிக்கிறது என்ன பண்ணலாம் ஆரம்பித்தார். அப்புறம் அதுக்கு முன்னால் ஈனோக்கு தேவன் கூட நடந்து கொண்டார். அப்புறம் நோவா, இவரெல்லாம் தேவன் கூட இருக்கிறாரு. தீமை நன்மைக்காக தேவனுக்காக போராடுறாரு. ஆனால் இன்னொருத்தர் சாத்தான் கூட இருந்து இது அங்கேயிருந்து அப்படியே வந்துச்சு இல்லைங்க. அதுக்கப்புறம் கூட நோவாக்கு அப்புறம் கூட உலக சாத்தான் கூட இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாரு? அப்ரஹாம் இருக்கலாம், அப்புறம் மோசே இருக்கலாம், இஸ்ராயேல் ஜனங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட சிலர் இஸ்ராயேலில் தீர்க்கதரிசிகள், அநேக தீர்க்கதரிசிகள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இஸ்ராயேலில் நிறைய பக்தி உள்ள ஸ்திரீகள், புருஷர்கள் தேவனுக்கு நன்மைக்காக, நீதிக்காக அவர் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவர் நீதிக்காக போராடினார், சாத்தானுக்கு விருத்தமாக போராடினார். தேவன் முன்பாக நற்சாட்சி கூட என்ன பண்ணாருங்க? ஒரு வாழ்க்கையில் நல்லா போராடி நற்சாட்சியை பெற்றுக்கொண்டார்.
ஆனால் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. அப்புறம் இயேசு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணும்? புது வழியை யூதருக்கும் அந்நியருக்கும் எல்லாரும் பாவிகள், நியாயப்பிரமாணத்து மூலமாக பாவிகள். அவருக்காக இவர் பலியாகி நமக்கு என்ன பண்ணணுங்க? நன்மை செய்யறதுக்காக தேவன் பக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்க? நம்ம எல்லாம் சாத்தான் கூடவே இருந்தோம், அஜ்ஞானிகளாக இருந்தோம், சாத்தானை ஆராதனை செய்து கொண்டு எல்லா பாவத்திலே இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனால நம்ம எந்த சைடு வந்துட்டோம்? தேவன் பக்கம் வந்து தேவனு கூட இருந்து என்ன பண்ணுறப்போ? தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அந்த கிடைச்சிருக்குது. இன்னைக்கு உலகமே அந்த கேமை வாட்ச் பண்ணு இல்லைங்களா? ஸ்பெக்டேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்க? எவ்வளோ 1,00,000 ஜனம் இருப்பாங்களா அங்கே? கிட்ட 1,00,000 ஜனம் இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் உலகத்தில் டிவியில் அப்படி இப்படி பார்க்குறவங்க எவ்வளோ பேர்? ஆனால் அதில் ஆடுறவர் எவ்வளோ பேர்? 22 பேர். அதில் 11 பேர் நல்ல டீம்னா ஃபேவரட் டீம் எல்லாருமே இருக்கும். அதில் நமக்கு ஆடுறதுக்கு என்ன கேட்டுக்குதுங்க? சான்ஸு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. தேவன் சைடில் இருக்கிற டீமில் இல்லைங்களா? இன்னொரு டீமு சாத்தான் சைடில் இந்த எல்லா தீமைகளை செய்து கொண்டு வருது. இது ஒரு போராட்டமாகுது. இது நம்ம ஒரு கலெக்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம். நம்ம சபையாக ஒரு டீம்னு சொல்லலாம், அது தனியாக கூட ஒரு டீம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்குள்ளேயே அநேக பிளேயர்ஸ் இருக்குது இல்லையா? இருக்குதா? நன்மை கெட்டது, நன்மை எல்லாம் இருக்குதா? நமக்கு அப்போனண்ட் என்னங்க டீம் யாருங்க? சாத்தான். சாத்தான் யாரை யூஸ் பண்ணுவான்? நம்முடைய பழைய ஆசைகள் வருதா? பழைய ஆசைகள் இருக்குது, அது நமக்கு எதிராளி. பழைய ஆசைகள் என்ன பண்ணுது? அந்த பாலை எடுத்துட்டு போய் கோல்னா என்னங்க அர்த்தம்? பாவம் செய்து நம்ம எப்போ பாவத்துக்கு விட்டு கொடுக்குறோமோ அப்போ என்ன விட்ட மாதிரி? சைத்தானுக்கு கோல் கொடுத்த மாதிரி. பழைய மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம அதுக்கு விட்டு கொடுத்தோன்னா தோல்வி ஆகிடும். பாவம் செய்து சாத்தானுடைய சைடு ஆகிடும், சாத்தானுக்கு ஜெயம் வந்த மாதிரி. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபெண்ட் பண்ணிக்கணும். அப்படி ஆகாமல் நல்ல போராட்டத்தை, விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? ஜெபம் இருக்கணும், பைபிள் என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்போது ஃபுட்பால் ஒரு ரூல் புக் இருக்கும், அது பிரகாரமாக என்ன பண்ணுவோம்? நம்ம பைபிள் நமக்கு என்ன இருக்கணும்? ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணி சகவாசம், இந்த மூலமாக நம்ம வெளித்திருந்து என்ன பண்ணோம்? அந்த கோல் எதுக்கு போகக்கூடாது? ராங் சைடில் போகாதபடி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கணும். சாத்தான சோதனை கொண்டு வரலாம், நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். அதே சமயத்தில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை நல்லா செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பால்னா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்கிற எவ்ரிடே, எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர் செய்கிற ஆக்டிவிட்டி. நம்ம அது எந்த டைரெக்ஷனில் அந்த பாலை அனுப்புகிறோம்? கரெக்ட் டைரெக்ஷனில் அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அது என்ன ஆகும்? அப்போ சேட்டனுக்கு என்ன ஆகுது? லாஸ் ஆகுது இல்லைங்களா? நம்ம இருக்கிற தாளந்த டைம் எல்லாம் அதுக்காக யூஸ் பண்ணும் இல்லையா? நீங்கள் யாருக்கான சத்தியத்தை சொல்லி அவரை கிறிஸ்துக்குள் கொண்டு வரலாம், ஒரு கோல் அடிச்ச மாதிரி இல்லைங்களா? இல்லை யாரானா கஷ்டத்தில் இருக்க உதவி செய்து அவரை என்கரேஜ் பண்ணிங்களான்னா ஒரு கோல் அடிச்ச மாதிரி. ஸோ அந்த பாலை நம்ம என்ன பண்ணோம்? நன்மைக்காக என்ன பண்ணோம்? நம்ம யூஸ் பண்ணோம். அதே சமயத்தில் பாவம் செய்யாதபடிக்கு தீமையிலிருந்து நம்மளை நம்ம டிஃபெண்ட் கூட பண்ணோம். 2 பிளேஸில் ஒரு கோல் கீப்பர் இருப்பாங்க. எல்லோரும் கோல் போகாதபடி 2 டீம் கூட பார்க்குறாங்க. ஆனால் கோல் கீப்பர் என்ன பண்ணுவாங்க? நமக்கு கோல் கீப்பர் யாருன்னு சொல்லலாம், நம்ம மனசாட்சின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம மனசாட்சி நம்மளை என்ன பண்ணுவோம்? விடாது. நல் மனசாட்சியை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணோன்னா அந்த கோல் விடும்போது அது என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணுற மாதிரி அலர்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எவ்ரி பிளேயர் அந்த கோலுக்கு போகாதபடி என்ன பண்ணுறாங்க? டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மெயின் கோல் கீப்பர் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதுதான் மேட்ச்சு நடந்து நிற்குது. சகோதரி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த 2 சைடு பற்றி, இந்த போராட்டத்தை பற்றி மென்ஷன் பண்ணிக்கிற பாருங்க.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? ஒன்றுக்கொன்று மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இன்னைக்கு நடக்க போகுது. இந்த மாதிரி டைம்னா நாளைக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரி அமெரிக்காவில், ஆனால் நமக்கு இன்னைக்கு நைட் சிஸ்டர் 12 அப்புறம் நெக்ஸ்ட் டே வருது. அந்த மாதிரி அவருக்கு அங்கே டே அமெரிக்காவில் ஆகிடுறதுனால அவருக்கு அங்கே பகல். அர்ஜென்டினா ஸ்பெயின் என்ன ஆட போகிறோம், ஆட போகிறாங்க இல்லைங்களா? அந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகும். 2 டீம் என்ன பண்ணுவாங்க, பிளேயர்ஸு ஆடி அதில் இப்போ வேர்ல்டு கப் அதை ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது ஆடுவாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமில் 11 மெம்பர்ஸ் இருப்பார் கரெக்டாக, ஒரு டீமில். அப்புறம் ஒரு கேப்டன் இருப்பார். அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி இல்லையா? அப்படி இன்னொரு டீம் எதுங்க, ஸ்பெயினுக்கு, அதுக்கு யார் கேப்டனுங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அர்ஜென்டினா, பிரேசில், அப்புறம் போர்ச்சுகீஸு, இந்த மாதிரி சிலத்தான். இங்கிலாந்து அவ்வளோ எப்போ வரல, யூத் ஆஃப் ஃபேவரேட்ஸ் ஏன்னா எப்போ வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ ஒரு டீமு நல்லா ஆடணும், நல்லா எழுக்கிற அளவுக்கு போனோன்னா ஒருத்தர் கார்னராக இருக்கிற ஒருத்தர் மெயின் யாருங்க, கோச்சு இல்லைன்னா மேனேஜர் இருந்தாங்க இல்லையா? அவர் தான் அந்த டீமை என்ன பண்ணுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணி, செலக்ட் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி, ட்ரைனிங் கொடுத்து, அட்வைஸ் பண்ணி, மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாலே எவ்வளோ காலத்துலேருந்து நாள்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்ணுவார்ப்பா டீம் அதுக்கு கொண்டு வருவார். இல்லை வேர்ல்டு கப்பில் என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃபைனலுக்கு வர்றதெல்லாம் சுலபம் இல்லை இல்லையா? இந்தியா எந்த லெவல் வரைக்கும் வந்தார், இந்தியாவுக்கு என்ட்ரியே இல்லை. வேர்ல்டு கப்பு ஃபீஃபா டூர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு என்ன இல்லை அந்த, ஏன்னா அவர் ப்ரிலிமினரியில் போயிட்டார், வர்றதே இல்லை, அவர் குவாலிஃபை ஆகிறது இல்லை. வேர்ல்டு கப்பு ஆகணுன்னா கொஞ்சம் என்ன இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கணும். இவர் ஏஷியா கேம்ஸில் இந்தியா என்ன ஆகலை, ஃபுட்பாலில் வின் ஆகலைன்னா அப்போது வேர்ல்டுக்கு எப்படி வர முடியும்? அதனால இந்தியாவில் இல்லவே இல்லை. இப்போ இந்தியாவே இல்லைன்னா அப்போ நம்ம கௌதம் பாலியா இங்கே இருக்கிறவங்க நீங்கள் விட்டுடுங்க இல்லையா? நம்ம அதை பற்றி ஆடுறோம், நம்ம லோக்கலில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அனுபவம் இது ஆடின்னு இருக்கலாம், இந்த ஸ்கூலில் காலேஜில் இல்லைங்களா ஆடலாம். ஆனால் வேர்ல்டு ஸ்டேஜில் இந்தியா அவுட் ஆஃப் பிக்சர், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது பாருங்கள். அப்போ என்டர் ஆகிட்டு எவ்வளோ கேம்ஸ் ஆடி 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 என்ன பண்ணணும், குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு வரணும், அப்போது செமிஃபைனல்ஸுக்கு, அப்புறம் ஃபைனல்ஸுக்கு. டோட்டலி எவ்வளோ டீம்ஸ் ஆடினது இல்லை யாருக்கான சொல்ல முடியுமா? எவ்வளோ கண்ட்ரிஸ் இன்வால்வ்டு? 14 லீக் ஃபுட்பால் தானே, ரைட். 48 டீமில் இப்போ 2 டீம் என்ன ஆகுதுங்க வந்து ஆடப்போகுதுன்னா, அந்த டீம் அப்படி ஆகணுன்னா அந்த கோச் என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அவரை மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. ஸோ நம்ம ஒரு சபையாக ஒரு டீமாக எடுத்தால் நம்ம மோட்டிவேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு வர கோச் யாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்ஃபேக்ட் நம்ம டீமில் இருக்கிறோன்னா அவருடைய அழைப்பு, இல்லைன்னா நம்ம டீமில் இல்லை, நம்ம எங்கே இருக்கிறோம், வேர்ல்டில் இருந்திருக்கோம், உலகத்தில் சாத்தான டீமில் இருந்திருக்கோம் இல்லையா? நம்ம டீமுக்குள்ளே இல்லைங்களா? அது டீமுக்கு வந்து ஆடும்போது கூட எவ்வளோ வாட்டி தப்பு பண்ணா சில இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண என்ன அனுப்புது கார்டு, என்ன கார்டு, ஃபஸ்ட்டு எல்லோ கார்டு வார்னிங்கு, ஓகே. செகண்ட் டைம் எல்லோ கார்டு கொடுத்தாங்கன்னா கேட் பாஸ், ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவர் கேம்லேருந்து டிபார் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெட் கார்டு கேட்டகரி. ஆனால் இயேசு நமக்காக ரெட் கார்டு அவர் எடுத்து என்ன ஆகிட்டார், சிலுவையில் போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு இப்போ, டான்ஸ் இல்லையா? நம்மளாம் இப்போ டீமில் இருக்கிறோம் இல்லையா, நிறையா தவறுகள் பண்ணிக்கிறோம், ஆனாலும் டீமில்
தேவனுடைய கிருபைனால விசுவாசத்தினால இன்னைக்கு இருக்கிறோம், ஆடி இருக்கிறோம். அது தேவனுடைய டீமில் இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய அத்தனை இப்போ நம்முடைய மெயின் கோல் என்ன ஆயிடுச்சுங்க? தேவனை பிரியப்படுத்தணும், பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? நல்லதை செய்யணும், அன்பு கூறணும். அதான் நம்முடைய என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ நம்முடைய லைஃப்பை நம்ம எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நடந்தது இயேசு கிறிஸ்து கிருபை. நான் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இது கிடைச்சது இல்லைங்களா? அதனால் இப்போது நம்ம கேமை எப்படி ஆடணுன்றத நமக்கு அந்த வேர்டு கோல்ன்றாங்க இல்லைங்களா? கோல்ன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற பைபிளில் பிலிப்பியர் 3 அதிகாரம் 13-14, Philippians 3:13 and 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அழகா சொல்ற பாருங்க. நான் பெற்றுக்கொண்டேன்னு நான் சொல்லலை, ஆனால் பின்னாலே இருக்கிறது மறந்து முன்னால் என்ன பண்ணுறேன்? நாடி. இப்போ ஃபுட்பால் ஆடுறவர் பின்னாலே இருந்து ஆகாது. அவர் என்ன பண்ணும்? பால் எடுத்துன்னு முன்னாடி போடும். சிலர் மட்டும், அந்த கோல் கீப்பர் மட்டும் பின்னாடி இருப்பார். மிச்சரெல்லாம் என்ன பண்ணுவான்? நம்ம பின்னால் லைஃப்பை விட்டு பழைய மனுஷனுடைய ஆசைகளெல்லாம் விட்டு நம்ம என்ன இருக்கிறோம்? இப்போ முன்னே போயிட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னொரு வாசம், இது ஒன்றும் செய்கிறேன்ன்றாரு இல்லையா? திஸ் ஒன் திங் ஐ டூ, என்னங்க? இது ஒன்றே செய்கிறேன். ஆனால் அர்த்தம் என்னங்க? முன்னே வேற வேற செய்துருந்தார். இப்போ நம்மளுடைய கோலெல்லாம் ஒன்றே இல்லைங்களா? நம்முடைய பர்பஸ், வாழ்க்கையில் நோக்கம் எல்லாம் என்னங்க? தேவனே பிரியப்படணும், தேவனுக்கு முன்பாக கரெக்டாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும் இல்லையா? சத்தியத்துக்காக நிற்கணும். அதுதான் நம்முடைய மெயின் இப்போ வாழ்க்கையில். இப்போ வேறெல்லாம் இருக்குதா நமக்கு? இல்லை. எப்போ பேப்டிசம் எடுத்தோமோ பழைய மனுஷன் என்ன ஆயிடுச்சுங்க? பழைய ஆசைகள் என்ன ஆயிடுச்சுங்க? அதுக்கு முன்னால் இருக்கலாம். நான் பைலட் ஆகணும், நான் என்ன ஆகணும், பெரிய பணக்கார ஆகணும், அதெல்லாம் பழையது. அதெல்லாம் பேப்டிசமில் என்ன ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? பைதவே இந்த கன்வென்ஷனில் பேப்டிசம் கொடுக்க போகிறோம். யாரை ப்ரிப்பேர் ஆகிருக்கிறோம் முன்னாலே நமக்கு சொல்லுங்கள், பேர் கொடுப்போம். ஓகே, அப்போதுலேருந்து என்னங்க நம்ம டீமுக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு இது ஒன்றே தான் செய்கிறேன். நம்ம என்ன செய்தாலும் அந்த நோக்கத்தோடு செய்கிறோம் நம்ம இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன நோக்கி தொடர்கிற? அது இங்கிலீஷில் என்ன வருது? வசிமா என்ன இதில் என்ன சொல்ற? திரும்பி ஜோரா. ஐ பிரஸ் ஆன் டுவர்ட் த கோல். எங்கே போட? இப்போ நம்ம முன்னெல்லாம் வேற வேற நினச்சின்னு போயிடுது. இப்போ நமக்கு ஒரே கோல், பிரஸ் ஆன் டுவர்ட்ஸ் த கோல். டு வின் த ப்ரைஸ். இப்போ ப்ரைஸ் அப்படி இருக்குது. இப்போ ஃபீஃபாவில் என்ன இருக்குது? ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க, ப்ரைஸ் மணி, ஒரு காசு கொடுப்பாங்க. எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ ப்ரைஸ் மணி ஃபீஃபா வின்னர்ஸ்க்கு கொடுக்குது? எவ்வளோ? 480 crores கிடைக்குதா அந்த டீமுக்கு? 480 கோடி, அவ்வளோ காசு கிடைக்குது. சும்மா இல்லை. அதனால ஃபார் த ப்ரைஸ் which God has called me heavenward, பரம அழைப்பின் பந்தய பொருள். அத கோல், அதான் கோல் அடிக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் இந்த கேமில் என்னத்தான் பண்ணுவாங்க? ஒருத்தர் எப்படியான என்ன பண்ணும்? ஒரு கோலை செய்தது. நம்முடைய கோல் என்னங்க? பரம அழைப்பை கொடுத்துட்டாரு. எங்கோ இருந்தோம் அழைத்து வா, நல்லவனாயிரு, இயேசு என் மகனை பின்பற்று, சிங்காசனத்தில் உக்காந்து அவரோட கூட அரசால உனக்கு கொடுத்துட்ற பரலோகத்தில் நான் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம மனசில் என்னங்க? எது எப்படியா போட்டோம், நான் எழுந்து கொள்ளக்கூடாது, அதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அது ஒரே கோலோட நம்ம ஓடின்னு இருக்கிறோம். அப்போ சைத்தான் விடுறேன்னா அதை என்ன பண்ணுறான்? ஸ்டார்ட் பண்ணுறான். என்னங்க தெரியல, இந்த இவரெல்லாம் ஆடுறாங்க,
அடுக்கு ஒரு பால் நம்ம ஏதோ நல்லது பண்ண போகிறோம், என்ன பண்ணுவான் வந்து இன்னொரு இடத்துல அடிச்சிடுவான். திரும்பி நம்ம அது பின்னால் என்ன பண்ணணும்? எவ்வளோ வாட்டி நம்ம ஏதோ நல்லது பண்ணலான்னா ஆகாது, மிஸ் ஆயிடுது. அப்போ நம்ம திரும்பி என்ன ஆகணும்? திரும்பி அது பின்னாலேயே போய் அத்தை என்னங்க விடாமுயற்சி என்றாங்களே, விடாமல் என்ன பண்ணோம்? முயற்சி. சம்டைம்ஸ் அடிக்கிறது ராங்காக அடிக்கிறோம். நாட் எவ்ரி ஷாட் இஸ் த ரைட் ஷாட், பட் வி டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். நம்ம என்ன ஆகுறது இல்லை, சோர்ந்து போடுறது. திரும்ப என்ன பண்ணுறோம்? சம்டைம்ஸ் கோலுக்குள்ளே போயிடுது, விட்டுறோம். டிஃபெண்ட் பண்ணிக்காம கொஞ்சம் லேசி ஆகிட்டு என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். ஆனால் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அது நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவி கொண்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப என்ன பண்ணோம்? போராட நம்ம அதை கண்டினியூ பண்ணோம். அது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அதே சிந்தையால் நம்ம அந்த போல இருக்கும். ஸோ ஒரு டீமில் விளையாடினா ரொம்ப முக்கியமானது என்னங்க, ரிக்குவயர்மெண்ட், ட்ரைனிங்கு, ப்ராக்டிஸ். நினைக்கணும் ஒரு டிசிப்ளின் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அந்த பிளேயர்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த கேமில் ஆடுறாங்களே ஒருத்தர் இல்லைங்களா, அந்த ஃபேமஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, வேர்ல்டில் டாப்பில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் உலகத்துலேயே என்ன இருக்கிறாங்க, ஒரு டாப்பில் இருக்கிறவர் தான் அந்த கேமில் இருப்பாங்க நாளைக்கு இல்லையா? அவருடைய ஃபிசிக் எப்படி இருக்கும், அவ்வளோ ஃபிட்டாக, ஜீரோ ஃபேட் இருக்கும். ஏன்னாக்கா ஃபுல்லு பாடி எப்படி இருக்குங்க, மசில். அப்படி இருந்தால் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், இது பண்ண. அது ஃபிசிக்கல். இவரெல்லாம் இருக்கிறாங்களே, அவரு எப்படி என்னங்க செல்ஃப் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, பாடியை அவ்வளோ கண்ட்ரோலில் இல்லைங்களா? வேணுமானதெல்லாம் சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, என்னங்க இதெல்லாம் என்னங்க கோக்கு, ஆல்கோஹால் குடிக்கிறது, என்னங்க இருக்குது என்ன ஆல்கோஹாலுக்கு என்ன சொல்கிறீங்க, மதுபானம் குடிக்கிறது, பார்ட்டிஸில் போய் இருக்கிறது, தூங்கினே இருக்கிறது. அப்படி பண்ணால் அவர் ஆட முடியுமா, ஓட முடியுமா? இல்லை. அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு நாள் தவறாமல் என்ன பண்ணும், நிறைய ஹவர்ஸு ப்ராக்டிஸ் பண்ணும். சாப்பிட்றதுல அவ்வளோ பர்ஃபெக்டாக என்ன பண்ணும் இருந்தால் தான். நீங்கள் இவ்வளோ பெரிய தொப்பை போட்டுட்டு ஓட முடியுமா? இல்லை, ஆகாது. நம்ம வீட்டில் வருது இருந்தார், போயிட்டு இருந்தார் ஸ்கூல்லலாம் ஃபுட்பால். நான் கிரிக்கெட் பண்ணல இன்ட்ரெஸ்ட், அவர் ஃபுட்பால் போயிட்டு இருந்தார். அப்புறம் அந்த 10th வந்தால் அப்புறம் விட்டுட்டார். ஏப்பா என்ன அது ரொம்ப கஷ்டம் ஆடுறது என்ன. இப்போ பேட்மிண்டன் நினைக்கிறார், ஈஸியாக பேட்மிண்டன். வயசு அவன் என்ன எடுத்துங்க, அது பாடியில் கொஞ்சம் என்ன எடுத்துங்க, நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்டிவாக. அதுவும் அது பாலெல்லாம் கரெக்டாக அடிக்கணும், டேக்கல் பண்ணணும், என்ன இருக்கணும், ஒரு மூவ் கூட என்ன பண்ணும், ப்ராக்டிஸ். இல்லை அது அடித்தா எப்படி போவோம், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்களா? அந்த செகண்ட் கோல் அர்ஜென்டினால எவ்வளோ தூரத்துலேருந்து அடித்தாரு, கரெக்டாக என்ன போயிடுச்சுங்க இல்லைங்களா? அப்புறம் அது தலையில் அடிக்கிறாங்க, தலையில் அது இன்னொரு தலையில் தானே அடித்தாங்க ஃபஸ்ட் கோல் அர்ஜென்டினா. எப்படி அடித்தாங்க பாருங்க, எங்கேருந்து எங்கே போய் கரெக்டாக அடித்தாங்கன்னா அது சும்மா நம்மளால் அடிக்க முடியுமா? அது ஃபேமஸ் இருக்குது ஒன்று அடித்தார், யார் அது, ரொனால்டோ. மேரடோனா இல்லை, ரொனால்டோ. அது இது ஹெட் பட் வருது, ரொம்ப ஃபேமஸ் அது. அது நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில், நியூயார்க்கில் எங்கள் யூரோப்பில், அங்கே ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கயிறு போட்டு அதே சேம் ஆயிட்டுக்கு ட்ரை பண்ணுவேன். போகிற வரவரெல்லாம் ட்ரை பண்ண, ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது. அவ்வளோ மேலுக்கு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறாருங்க. அப்படி பண்ணனா எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கணும், சும்மா இல்லை. ஒரு இன்னொருத்தர் இந்த பிலே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இருப்பார், ஃபஸ்ட்டு ரொம்ப லெஜெண்டரி அவர் இல்லைங்களா? அவர் வந்து சோமசால்ட் அடிப்போம் தெரியல. அது அது பால் இங்கே வந்துருச்சுன்னா அப்போது கையில் டச் பண்ண முடியாது, அப்போது ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறதுங்க, அப்படியெல்லாம் கோல் அடிப்பாங்க. நான் ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம கிளாஸில் ஒருத்தர், அவன் அது ஒரு மேட்ச்சில் அப்படியே அடிச்சு போய் மூஞ்சி மேலே வந்துட்டான், ஃபுல் மூஞ்சி அப்படியே தேய்ச்சின்னு போயிடுச்சுங்க. ஆட முடியுமா? அப்படி அடிக்கணும்னா எவ்வளோ ஹவர்ஸு ப்ராக்டிஸ், டிசிப்ளின். எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணோம், டிசிப்ளினாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆடி கெலிக்க முடியும். மற்ற இங்கே சொல்கிற 1 கொரிந்தியர் 9
19 வாசிங்க. 1 Corinthians 9:19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். பார்த்தீங்களா, இது தேவனுக்காக எல்லா ஜனங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்புறம் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலுமானேன். என்னங்க, இப்போ பவுல் யூதருக்கு அந்நியருக்கும் 2 பேருக்கும் சத்தியத்துக்குள் கொண்டு வர்றதுக்காக எவ்வளோ அவர் செய்தாரன்னா அவ்வளோ அவருக்கு என்ன இருக்கணும், நாலேஜ் இருக்கணும் இல்லையா? அவ்வளோ வாக்கியத்தை அவர் வசனத்தை ஆராய்ஞ்சு யூதருக்கும் என்ன பண்ண முடியும், அப்படி அவர் என்ன பண்ணார், ட்ரைனிங் பண்ணிக்கினார். யோசித்து பாருங்க, யாரும் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி சத்தியத்துக்குள் கொண்டு வர்றது ஈஸியாக இருக்கா? அப்போ எவ்வளோ நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும், வசனம் எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், அவரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும், சத்தியத்துக்குள் கொண்டு வரணும்னா எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும். அவர் போடுற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டுக்கும் ஆன்சர் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி சத்தியத்துக்குள்ள அப்படி பவுல் என்ன பண்ண தன்னை தானே அடிமையாக்கி கொண்டார். அப்புறம் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். இல்லைங்களா, இதெல்லாம் எதுக்குன்னா எதுக்கு நெக்ஸ்ட் பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். எப்படியான சிலர் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்படுறதுக்காக நான் எல்லாவற்றும் ஆனேன். அப்புறம் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். சுவிசேஷத்துக்கு நான் உடன் பங்காளியாகும்படி that I might be partaker thereof with you. உடன் பங்காளி நீங்கள் சுவிசேஷம் பண்ணுறீங்க, அதில் நானும் ஊழியத்தில் சேர்ந்து இப்படி ஆனேன் நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறாரு. பசங்க 24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எவ்வளோ டீம் ஆடுறாங்க, 48 டீமு ஆடினாங்க, எல்லோரும் வின் ஆனாங்களா? இல்லை, அங்கங்கே என்ன ஆகிட்டாங்க, வின் ஆகும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓடுறவரெல்லாம் என்ன ஆகுறது இல்லை. நான் ஒரு வாட்டி ஓடினேன் அந்த இது கண்டெய்ன்மெண்ட் ஸ்டேடியமில். நான் அவ்வளோ இது இல்லைன்னா கூட கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், போஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்படி அந்த பிடி மாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கொஞ்சம் டீமில் சேர்ந்துட்டான். அது ஜோனல் என்னங்க ஜோனன்று வேறு ஸ்கூல்லேருந்தெல்லாம் வருவாங்க, பெரிய அது கண்டினியூவாக ஸ்டேடியமில். அப்போ போய் இது போடுறாங்க ஹை ஜம்ப், அது எப்படியா ப்ராக்டிஸில் பண்ண பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவோம். அங்கே ஃபஸ்ட் இது என்ன பண்ண முடியல, எவ்வளோ சுருவமாக தெரியுது இல்லை பார்த்தா. அப்படி போல் ஜம்ப் பண்ணுறாங்களே, அது என்னாச்சும் தெரியல. ஃபஸ்ட்டு என்ன ஆகல, ட்ரை பண்ண விழுந்துச்சு. எல்லாருக்கும் சிரிப்பு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ரன்னிங் ரேஸ் நான் ஓடலான்ட்டு ஓடின சுஸ்தாயிடுச்சு. வீச்சு அவளுக்கு பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆளை காலையில் அட்லீஸ்ட் ஃபினிஷ் ஆனால் பண்ண தானே, நிதானமாக லாஸ்ட்டான வரலாம்ல, லாஸ்ட்டு வேணா வேணான்ட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். சும்மாவா ஓடுறதுண்ணா. அப்படியே ஆவிக்குரியான விஷயத்தில் போராடினா நமக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ட்ரெயினிங் படித்து வசனத்தை எவ்வளோ பேருக்கு சொல்லி ஃபைனல் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம என்ன ஆக முடியும், ஒரு ஸ்பீக்கர் ஆக முடியும், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆக முடியும். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. தேவனுடைய ஊழியம் செய்யணும், இன்னொருத்தரை நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும்னா அவ்வளோ முயற்சி இருக்குது, அவ்வளோ ஜபம் இருக்குது, அவ்வளோ போராட்டம் இருக்குது. சகோதர சகோதரி, அதுதான் இங்கே சொல்கிறாரு. எல்லாம் ஓடுறாரு, எல்லாம் என்ன ஆகுறது இல்லை, வின் ஆகுறது இல்லை. நம்ம வின் ஆகணுன்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வின் ஆகுறதுன்னா நம்ம நிறைய கோலை என்ன பண்ணணும், அடிக்கணும் இல்லைங்களா. நிறைய தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக நிறைய காரியங்களை செய்யணும். அது ஒருத்தர் ஒரு விதமாக இருக்கலாம். எல்லோரும் ப்ரீச்சிங் இல்லை, ஆனால் எல்லோரும் விட்னஸ் பண்ணணும்.
இல்லைங்களா? எதான ஒரு விதத்தில் நம்ம அந்த கோல் ஆகும்படி நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதா. அப்புறம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் ஆ எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். ம் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பந்தயத்தில் ஓடுற எல்லா எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் அதான் அத்லீட்னா அவருக்கு ஆல் யூ கேன் ஈட் பார்ட்டிஸ் போய் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினா அவர் அத்லீட்டாக இருக்க முடியுமா? ஓடி கெலிக்க முடியுமா? நெவர். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ப்ரோட்டீன் ஃபுட்டு, வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுவாங்க. பாடியில் என்ன ஆகணும், அவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்குவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம பந்தியில் அப்படியே நம்ம ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுவோம், யோசிக்கணும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சாப்பிட்டுட்டு லேசியாக இருந்தால் எந்த ஒர்க்குக்கும் என்ன வரும், நம்ம வாஞ்சே வராது. வாஞ்சி வரணும்னா அவ்வளோ வசனம் படித்து ஜெபம் செய்துட்டு நீங்கள் தேவன் கூட நல்ல ஃபெலோஷிப் இருந்தால் அப்போது உங்களுக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இது செய்யணும் அதை செய்யணும்னு என்ன வரும். இல்லைன்னா சில டீமில் இருந்தோ சிலர் இருப்பாங்களே சும்மா அவர் ஒன்று என்ன ஆகுறது இல்லை, டீமில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று கோலுக்கு பண்ணுறதுக்கு கோல் அடிக்கிறது தேவையில்லை, ஆனால் பாஸ் ஆனால் பண்ணுமே கரெக்டாக. அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கோல் அடிக்கிறது ஒருத்தன் தான், அந்த கோலை பாஸ் பண்ணுறாரு அசிஸ்டிங், அது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம யூஸ் பண்ணது லயனல் மெஸ்ஸி பண்ணது 2 கோல் அடிச்சாரு. அது யார் அடிச்சாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அடிக்கிறது அந்த 2 டைம் கூட இந்த கேப்டன் தான் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு அமிச்சாரு. அவர் அப்படி என்ன பண்ணிட்டார் கோல்குள்ளே. செகண்ட் டைம் கூட அவர் கரெக்டு கால்கிட்ட அடிச்சுக்கிறார் கரெக்டாக. அதை அசிஸ்டிங்ன்றாங்க. 2 விஷயத்தில் அவர் கரெக்டாக அசிஸ்ட் பண்ணார். அதனால அது மட்டும் இல்லை, அவர் அப்போனண்ட்டு பால் இந்த பக்கம் வராதபடி டிஃபெண்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் என்ன ஆகணும், எல்லோரும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், தேவன் முன்னால் நம்ம நச்சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம பர்சனல் லைஃப் என்ன இருக்கணும், ட்ரைனிங்கு ப்ராக்டிஸு நல்லா இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரியாக இல்லை ஆகும். மேட்ச் வந்து எப்போ வருது, நான் ப்ராக்டிஸ் டெய்லி இருக்கணும் இல்லை, மேட்ச் எவ்ரிடே மேட்ச் இருக்குமா இல்லையா? ப்ராக்டிஸு டெய்லி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எவ்ரிடே இப்போ வந்து இது ஒன் மேட்ச்சை நினச்சிக்கோங்க, நல்லா என்ன மோட்டிவேட் ஆகிட்டு போகிறோம். அப்புறம் ஹோல் டே என்ன பண்ணணும், ஹோல் வீக் என்ன இருக்குதுங்க, நீங்கள் ப்ராக்டிஸு பண்ணணும். கேட்டதை என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை படிக்கணும், அதை பற்றி மெடிடேட் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமாகுது. அதனால என்ன சொல்கிறாருங்கோ, இவர் இவ்வளோ இச்சையடக்கமாக இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் எதுக்காக செய்கிறாரு, வாசிமா திரும்பி. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஏன்னா அவர் அழிவுள்ள கிரீடத்தை, கிரீடம், இங்கே கிரீடம் கொடுக்குறாங்களா, கப் கொடுக்குறாங்க, கப். அந்த கப்பு பியூர் கோல்டாக தெரியுமா, 18 கேரட் கோல்டாக. சும்மா இப்போல்லாம் அவென்யூ ரோட்டில் கிடைக்குது கப்பு இதெல்லாம் மேட்டில், அதெல்லாம் சும்மா அது கோல்டு பெயிண்ட் அடிச்சுக்குது. கோல்டு இல்லை, அது பெயிண்ட், அது அவ்வளோதான். எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறது. ரியல் கோல்டுனா எப்படி ஒலிம்பிக்லலாம் கோல்டு, ரியல் கோல்டு கோட்டிங் கொடுப்பாங்க இல்லையா? இதுக்குதா, அது எவ்வளோ கேஜிக்குதா, ஃபுல் கோல்டன் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அது ஒர்த்தை ஏன்னா 18 மில்லியனும் என்ன சொல்லுங்க. அது அந்த இதுங்க அந்த கப்புடைய வேல்யூ. அது மட்டும் இல்லை, என்ன கொடுப்பாங்க நிறைய காசு, அது 480 crores அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் இது வந்து அழிவுள்ள கிரீடம் இல்லைங்களா? அர்ஜென்டினா இவர் என்ன ஆயிட்டாரு, வின் ஆயிட்டார் வேர்ல்ட் கப்பு. எப்போ வரைக்கும் 4 வருஷம். அப்புறம் திரும்பி அப்போ யார் வராங்களோ அவரே தான் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் காலம் தான். இப்போ 4 வருஷம் பின்னா இவர் தான் வந்தார். அதுக்கு அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன அப்படி அவர் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணது. அதுக்கு முன்னே தெரியுமா, எவ்வளோ தெரியும் உங்களுக்கு, நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் என்ன ஆகுதுங்க, அழிவுள்ள அழிஞ்சு போகும். அது நம்மள என்ன பண்ண முடியாது, உடனே நித்தியமாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. அழிவில்லாத கிரீடம். ஆனால் அந்த ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டாரு, மெடலை கொடுத்துட்டாரு, தேவனை கொடுத்துட்டாருன்னா அது எப்போ என்ன வரும்,
ஃபேட் அவுட் ஆகாது. இன்னொரு இடத்துல வருது பேதுருல, அது என்ன வருதுங்க, 1:4 1:3 இந்த வருஷம். 1 Peter 1st chapter 3rd to 12. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அங்கே ரிசர்வ்ட் இன் ஹெவன் ஃபார் யூ வருது, தமிழ் வரலையா? ரிசர்வ்ட் இன் ஹெவன் ஃபார் யூ. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குதுன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்றோம்னா எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா வேறு சரீரம், மகிமை உள்ள சரீரத்தை இருந்தால் தான் அங்கே போய் தேவன்கிட்ட என்ன பண்ணுறோம்? எப்படி அந்த பொருள் வாடி போகிறதுக்காக, கொஞ்சம் பணக்காக, ஃபேம்காக, இந்த லைஃபுக்கு மட்டும் பிரயோஜனமானதுக்காக எவ்வளோ என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ முயற்சி பண்ணி அன்றைக்கி பார்த்துக்கிங்க எவ்வளோ ஜீலோடு என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாடாதது மாசற்றதுமான பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுக்காக எவ்வளோ நம்ம வாஞ்சி உள்ளவராக இருக்கணும். அத்தா பவுல் அங்கே என்ன சொல்கிறார் வாசிங்க. இப்போ 1 கொரிந்தியர்ல விட்டுட்டீங்களாங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன சொல்றாருப்பா? நான் என்ன பண்றேன்? அது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். இப்போ கோல் அடிக்கிறது ஒரு விஷயம், தேவனுக்காக எதனா அச்சீவ் பண்ணுறது, தேவனுடைய மகிமைக்காக எதனா பெரிய காரியங்களை செய்யறது, அது ஒரு விஷயம். அதே சமயத்தில் நம்ம கோலை என்ன பண்ணணும்? டிஃபெண்ட் பண்ணிக்கணும், காப்பாற்றுக்கணும் இல்லைங்களா? இவர் கோலை ஃப்ரீயாக விட்டுட்டா சாத்தான என்ன ஆயிடுவா? அப்போ இவர் என்ன ஆயிடுவார்? சொத்திடுவார் இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பர்சனல் லைஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கேள்விப்பட்டேன். நேற்று கூட ஒருத்தர் வந்து இந்த பற்றி, நம்ம ஒரு பழைய ஸ்டூடெண்ட், அவர் நல்லா டீச்சிங் எல்லாம் பண்ணுவோம், நிறைய பேருக்கு போய் சொல்லுவோம் அப்படின்னு நல்லா வாஞ்சியாக இருந்தார். இங்கேருந்து நம்ம ட்ரைனிங்லேருந்து போனோம். ஆனால் அவரை பற்றி இப்போல்லாம் கேள்விப்பட்டால் அவர்களில் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ ராங்காக இருக்குது, கேரக்டர் விஷயத்தில் அவர் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்கோ. அவருடைய டாக்டரினும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ராங்காக போய் நிற்குது, வித்தியாசமாக இருக்குது. டாக்டரின் மட்டும் இல்லை, அன்னு பார்க்கும்போது அவர் பர்சனல் லைஃப் என்ன ஆகிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப சீல் இருக்குது, ரொம்ப வாஞ்சியாக என்ன பண்ணுறாங்க, ஆனால் பர்சனல் லைஃப் என்ன பண்ணல அப்படின்னு என்ன பிரயோஜனம்? நல்ல பிளேயர் தான் என்னங்க, ஆனால் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? என்ன கார்டு? எல்லோ கார்டு இல்லைங்களா? சகோதரர்களை அன்பு கூறாமல் ஒருத்தர் இன்னொரு பிளேயரை அடிக்கிறதோ இல்லையா, அந்த மாதிரி பேட் லாங்குவேஜ் இல்லைங்களா? ஒருத்தர் யாரோ கேம் ஸ்டார்ட் ஆகி 2 செகண்ட்ஸ்குள்ளே அவர் அனுப்பிட்டார், அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து, தெரியுமா? 2 செகண்ட்ஸ் ஆகலை கேம் ஸ்டார்ட் ஆகி, அதுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, அவனை டிபார் பண்ணியே ஏன் தெரியுமா? அவன் ரெஃப்ரி மேலே பேட் வேர்ட்ஸ் சொன்னானா, அதை கேட்டு என்ன பண்ணிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எல்லா விஷயத்தில் இல்லைங்களா, அந்த கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் என்ன பண்ணிடுவாங்க, டச் பண்ணுறது, இன்னொருத்தரை கால் கொடுக்கறது, இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம், டிபாரே பண்ணிடுவோம்.
அதான் பவுல் சொல்கிறாரு, மற்றவருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன், நானே ஆகாதவனா போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்பட்டுக்கிறேன். கிறிஸ்துக்கு என்ன ஆகுது? ஏன்னா சரீரம் மாம்சம் ஆவிக்கு விருதமாக என்ன ஆகுது? இச்சிக்கிறது. அதுக்கு விட்டா நம்ம கோல் எல்லாம் பண்ண முடியாது. சாத்தான் ஃப்ரீ கோல் அடிச்சுன்னே இருப்பான் இல்லைங்களா? நேற்று மேட்ச்சில் அப்படியே ஆச்சுங்க. வேற சொல்லியிருந்தாரு, நேற்று என்ன மேட்ச் ஆச்சு? அந்த தேர்ட் பிளேஸுக்கு ஆச்சு மேட்ச்சு. இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு. எவ்வளோ கோலுங்க? 10. பார்த்தியா? இல்லையா? நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பேன். 10 கோல் அடிச்சிக்கிறாரு. யார்? இங்கிலாண்டு. ஆனால் ஃப்ரான்ஸ் 10 கோல் என்ன பண்ணிக்கிறாரு? அப்போது அவர் இல்லையா என்ன இல்லை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரும் அப்படி ஆகிடும் நம்ம லைஃப் இல்லையா? அதனால நம்ம கோல் அடிக்கணும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அப்புறம் ஒரு வேலை பண்ணாமல் ஆடாமல் சும்மா அப்படி இதாக அந்த ப்ரொடக்டிவாக இருக்கணும். என்ன பண்ணணும்? வி ஷுட் டூ சம்திங் டு என்ஹான்ஸ் த கேம் இம்ப்ரூவ் ஆகும்படி நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் ஆக்டிவாக. இல்லைன்னா அங்கே கோச் பார்த்துனே இருப்பார். யாரும் சரியாக ஒன்றும் இது பண்ணல, சரியாக பாஸ் பண்ணல, சரி ஆக்டிவ் இல்லைன்னா அவர் என்ன பண்ணிடுவாங்க? அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 பேர் இல்லைங்களா பார்த்து என்ன பண்ணுவாருங்க? வாபஸ் கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? அப்படி அமிச்சம் தான் கோல் அடித்தது லாஸ்ட்டு இதில். லாஸ்ட் 80th மினிட்ல வந்து என்ன பண்ணிக்கிறா? அவன் அடிச்சிக்கிறா கோல். பைபிள் இருக்குதா? எது சொல்கிறாரு? இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்க போகிறோம், இல்லாதவனுக்கு இருக்கிறது என்ன பண்ணுவோம்? எடுத்து இருக்கணும்னுக்கு என்ன ஆகிடும்? இப்போ நம்மளாம் டீமில் இருக்கிறோம். தேவனுடைய மகா கிருபையில் நமக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இங்கே வேஸ்ட்டாக இருந்து ஒரு முயற்சி எடுக்காமல் உலக பிரகாரமாக சோர்ந்து போய் இருந்தால் என்ன ஆகிடும்? சப்ஸ்டியூட் ஆகிடும். என்னங்கோ லாஸ்ட் இயர் ஒருத்தர் சப்ஸ்டியூட் ஆகிட்டார். இந்த இயர் ஒன்றும் இப்போ நல்ல சத்தியம் நான் கொடுத்த அறிவு கொடுத்ததில்ல. தேவன் என்ன பண்ணிட்டாரு? சப்ஸ்டியூட் பண்ணிட்டார். தேவனுடைய கிருபை அவர் மக்களெல்லாம் இப்போ நல்லா வராரு. அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாரு? அவரை மக்களெல்லாம் யாருன்னு வேறவர் என்ன பண்ணிடுவான்? நமக்கு கொடுத்த இந்த சத்தியம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன சொல்கிறீங்க, வாய்ப்பை நம்ம ஏன் பண்ணோம்? ஒன்றும் பண்ணாமல் உலக ஜனங்கமாக உலக பிரயோஜனமாக உலக காரியங்களை தேடின்னு இருந்தால் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. என்ன இருக்கணும்? தேவனுடைய காரியத்தில் என்ன இருக்கணும்? இன்வால்மெண்ட்டு, ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதான் அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணணும் டுவர்ட்ஸ் த கேம், டுவர்ட்ஸ் த மேட்ச். ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஒன்றும் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? ஸ்லோவாக என்ன ஆகிடலாம்? ரீப்ளேஸ் ஆகிடலாம். வேறு ஒரு சப்ஸ்டியூட் இன்னொரு. அதனால என்ன சொல்கிறாருங்க? என்ன சொல்கிறாங்க? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ என்ன பண்ணு சொன்னாரா? உண்மை வெளிப்படத்தில் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ என்ன பண்ணு? கற்றுக்கணும் நம்ம கொடுத்தது. இல்லைன்னா என்னடா எப்படி இருக்கணும்? எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்சு தேவன் ராஜ்யம் வரும்போது நம்ம விட்டு போனான்னா எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாம் தெரியுமே, அவ்வளோலாம் பேசினிருந்த, பைபிள் படிச்சுன்னு சர்ச்சுக்கெல்லாம் போயின்னு நீ போகலையா? இங்கே இருக்கிறியா? ஆனால் என்ன சொன்னப்போ என்ன வாய் என்ன சொல்ல முடியும் இல்லையா? விட்டு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. அதை நம்ம அங்கே போய் ஜட்ஜ்கிட்டெல்லாம் ஆர்கியூம் பண்ண முடியும். ஜட்ஜை அப்போ கரெக்டாக பண்ணுவாங்க இல்லைங்களா? யார் நமக்கு இந்த ரெஃபரி யாருங்க? தேவன் தான் நம்முடைய என்னங்க ரெஃபரி. கோச் வந்து யாருங்க? கர்த்தரையா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கோச். அதில் பிளேயர்ஸில் சில பிளேயர்ஸ் என்ன இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு டீமில். இப்போது கேப்டன் இருக்கிறாரு, அப்படிப்பட்டவரை கேப்டன் பண்ணுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு நல்லா ஆடுறவர் தான் என்ன ஆவாங்க யூஸ்வலி. இந்த மெஸ்ஸி வந்து இது. இன்னொரு டீமுக்கு யாருங்க? இன்னொரு டீமு என்னங்க ஸ்பெயினுக்கு யாருங்க கேப்டன்? என்ன ஃபுட்பால் பார்க்குறீங்களா நீங்கள்? சரி, நானே இவ்வளோ தெரிஞ்சுக்கு நிற்கிறேன். அதனால் எனிவே அந்த மாதிரி சபையில் கூட ஒரு கேப்டன் இருப்பாருங்க. யாருங்க கேப்டன் உங்கள் சபைக்கு? பாஸ்டர். இல்லை, பாஸ்டருக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது. அவர் ஆடி நிறைய ஆகிட்டு அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கணும் பாஸ்டர். அப்புறம் அவரு எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணணும். யார் எங்கே இருக்கணும் ஃபீல்டில், யார் எந்த வேலை பண்ணணும், யார் என்கரேஜ் பண்ணணும். இல்லை, இதெல்லாம் யார் என்ன பண்ணணும்? தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. அப்புறம் எல்டர்ஸ் கூட இருக்கிறாங்க.
இல்லைங்களா? பாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க, எல்டர்ஸ் அநேகர் இருப்பாங்க. அவர் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு சீனியர்ஸ். அவர் என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் கூட சேர்ந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. சபையை என்ன பண்ணும்? மேட்ச்சு நல்லா ஆடும்படி அந்த கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம சபையில் சார் கீ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. நல்லா ஒருத்தர் ஒரு பொறுப்பை எடுத்து கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. அந்தந்த வேலை அவர் பண்ணின்னு போகணும் இல்லையா? இந்த மைக் செட்டெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிளேயர், மியூசிக்கு ஒரு பிளேயர், கிளென்லினஸ்க்கு ஒரு பிளேயர் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? சிலர் ஃபிசிக்கலி இல்லைன்னா கூட நல்லா ஆஃபரிங் கொடுப்பாங்க. நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதித்து தேவனுக்கு இப்போ கன்வென்ஷன் வரவங்க எவ்வளோ என்ன இருக்குதுங்க செலவு. எப்படி நிறைய பேர் அதில் என்ன பண்ணுவாங்க? கொடுக்கறதுல என்ன இருக்கிறாரு? மனசு உள்ளவராக இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுல என்ன இருக்கிறாங்க? ஆக்டிவாக இருக்கிறாங்க. அது அவருக்காக யூஸ் பண்ணாமல் தேவனுக்காக என்ன பண்ணுவாங்க? தேவன் மகிமைக்காக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பல விதமான எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பாடி இருக்குது, அதில் என்ன கொஞ்சம் ஃபிசிக்கலி என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி அது எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறோம் இருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹிஸ்ட்ரியில் என்னங்க சரித்திரையில் நமக்கு இப்போ ஃபுட்பாலில் போல் ஒருத்தர் ஃபேவரட் இருப்பாங்க, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இருப்பாங்க. எனக்கு 4 பேர் தான் தெரியும், உங்களுக்கு மோஸ்ட்லி அவர் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பீலே என்னங்க, அவர் கேள்விப்பட்டிருக்கார், அவர் பார்க்கலாம் இல்லை, அப்போல்லாம் நம்ம இல்லை. ஆனால் அவரும் ஒரு கிரேட்டஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர் பீலே இல்லையா? கிரிக்கெட்டில் இருக்கிறாரு. டான் பிராட்மேன் இருக்கிறாரு. டான் பிராட்மேன் தெரியுமா? அவர் தான் ஆல் டைம். நான் சொல்கிறது ஆல் டைம் கிரேட் இவரெல்லாம் என்னங்க. அதுக்கு கோட்டன் வாங்க, கோட்டன் தெரியுமா? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், GOAT, கோட்டன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் சொல்கிறது. சச்சின் எல்லாம் அவருக்கு நெக்ஸ்ட் தான். ஏன்னா அவருடைய பேட்டிங் இருக்குது என்னது ரன் ரேட் எல்லாம் இவர் கம்பேர் பண்ண முடியாது. இவர் நிறைய ஆடிக்கிறாரு. யார்? சச்சின். அவர் கொஞ்சம் மேட்லேயே இல்லைங்க. அவரது ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 90 99 அவரது. டான் பிராட்மேன் ஒரு மேட்சுக்கு போனாங்கன்னா 90 அடிக்காமல் அவர் என்ன ஆகுறது இல்லை, அந்த மாதிரி. ஸோ எனிவே அதுக்கப்புறம் சச்சின் கூட சொல்லலாம். என்ன சொல்லுங்க. அப்படியே இல்லை ஃபுட்பாலில் நெக்ஸ்ட்டு யாருங்க? டியாகோ மரடோனோ தெரியும். அவர் பழைய, அவர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அவர். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அப்புறம் லயனல் மெஸ்ஸி. 4 பேர் தானே ரொம்ப ஃபேமஸ். நம்ம நிற்கிறாங்களா? யார்? நேமானா? அப்படியா? எனக்கு தெரியாது. அவர் எந்த டீமு? பிரேசில். ஓகே. ஒரு மரடோனா கூட பிரேசில் தானே? அர்ஜென்டினாவா? அர்ஜென்டினா. பிரேசிலேருந்து யார்? பிள்ளை. ஓகே. எனவே நமக்கு அவ்வளோ தெரியாது. அந்த மாதிரி நமக்கு ஃபேவரட் சிக்கிறாங்கல்ல. நம்ம பழைய ஏற்பாட்டிலே ஃபேவரட் சிக்கலாம், தீர்க்கதரிசிக்குள்ள இல்லையா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் எவ்வளோ ஃபேமஸ். அதில் நமக்கு சிலர் பிடிச்ச அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், சிலர் பால் இருக்கலாம், பீட்டர் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி சர்ச், அர்லி சர்ச்சில் சிலர் லீடர்ஸ் இருந்தார், சர்ச் ஃபாதர்ஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தவர். அதுக்கப்புறம் ரீஃபார்மர்ஸ்னா சீர்திருத்தத்தில் வந்தவர், மார்ட்டின் லூத்தர், ஜிங்லி, இப்படிப்பட்ட போராட்டம் செய்த சத்தியத்துக்காக போராட்டினவர். அப்புறம் கிரேட் எவாஞ்சலிஸ்ட் ஜான் வெஸ்லி. என்னங்க ஜான் வெஸ்லி என்னங்க குதிரை மேலே போய் எவ்வளோ பேருக்கு இது பண்ணார். அப்புறம் மாடர்ன் டைம்ஸ்லேயே விலைட் மூடி அமெரிக்காவில் எவ்வளோ பேருக்கு எவாஞ்சலிசம் என்ன பண்ணார் ஃபேவரேட்ஸு. ப்ரீச்சர்ஸ்லேயே சில ஃபேவரேட்ஸ் இருக்கலாம். சார்ல்ஸ் பர்ஜன் என் பர்சனல் ஃபேவரேட்டு, பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் அவர் இங்கிலாந்து. அப்படியே அமெரிக்காவில் இன்னும் ஃபேவரட் அவர் பைபிள் ஸ்டடி டீச்சிங்கில் அவர் ரசல், சார்ல்ஸ் ரசல்ன்றவர். அவருடைய டீச்சிங்ஸு, அவருடைய போதனை அவ்வளோ நமக்கு ஃபேவரட். அவர் போதனை மட்டும் இல்லை, அவருடைய பர்சனல் லைஃப் கூட எப்படி இருந்துச்சுமா, ரொம்ப நமக்கு மாதிரியாக இருந்துச்சு. அவர் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தார். அப்படி நிறைய பேர் நமக்கு என்ன ஆகலாம். Hebrew 12 சொல்லும்போது மேகம் போண்டா திரளான சாட்சிகள் இருக்கிறாரு. 11 எவ்வளோ பேர் சாட்சிகள். நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம என்ன பண்ணோம், நல்ல வாஞ்சியை விட இப்போ நமக்கு கொடுத்துக்கிற இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்.
அதான் லாஸ்ட் நான் சொல்ல போகுது. இந்த ஜென்ரேஷனில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த யாருங்க மெஸ்ஸி, ரொனால்டோ ಇವರೆல்லாம் பீலெಲ್ಲ ಅವ್ರ ಕಾಲ ಆಯ್ತು இல்லையா? இவர் காலம் இருக்குது. இவரது கொஞ்சம் காலம் தான். அத்லெட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லிமிட்டட் டைம் தான் ஆட முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் இவர் வர்றதில்லை, மெஸ்ஸின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏஜ் ஆகிடுது, அவருக்கு என்ன ஆகிடுங்க, ஆட முடியாது. அதெல்லாம் லிமிட்டட் இருக்கும் டைமு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன இருக்கிறோம், நமக்கு சான்ஸ், நம்ம ஃபீல்டு இருக்கிறோம். இப்போ ஃபீல்டு என்ன பண்ணணும், நம்ம ஆடணும், ஆக்டிவாக இருக்கணும். உலக பிரகாரமாக கோல்ஸ் விட்டு கொடுக்கூடாது. கோல் என்ன பண்ணணும், எதான வாழ்க்கையில் நான் தேவனுக்காக, கிறிஸ்துக்காக, தேவன் மகிமைக்காக, சபைக்காக நான் எதானா செய்யணுன்றதை நம்முடைய என்ன இருக்கணும், மோதி அதுக்காக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், ஜோபு பண்ணணும் இல்லையா? சபைக்கு வர்றது விடக்கூடாது. இப்போ இங்கே வந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ இன்ஸ்பிரேஷனு என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அப்போ எவ்ரி சண்டே நமக்கு ஒரு மேட்ச், ஃப்ரெண்ட்லி மேட்ச்ன்றாங்களே, அப்படியெல்லாம் ஆடினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஆகஸ்ட் 15 ஒரு மேட்ச் வரப்போகுது இல்லைங்களா? அதுக்கு எப்படி நம்ம இதாகணும் இல்லையா? நம்ம பெரிய பெரிய மேட்ச்சுக்கு தேவை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இது வேர்ல்டு கப்புன்னா இது என்ன, இன்டர்நேஷ்னல் ஆல் டைம் கப்பில் நம்ம என்ன இருக்கிறோம் இல்லையா? அதுக்காக நம்ம இப்போ நம்ம கொடுத்த இந்த ஷார்ட் டைமில் என்ன பண்ணுவோம். ஏன்னா ஃபைனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஃபுட்பால் கம்பேரிசனில் என்னன்னா, நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது டைம். ஃபுட்பால் மேட்ச் எவ்வளோ டைமுங்க, 90 மினிட்ஸ் கேம், ஒரு கேமு இல்லைங்களா? அவ்வளோதான் 90 மினிட்ஸ். இது கிரிக்கெட்டெல்லாம் ஆடுறாங்க பாருங்க, 2 நாள் 3 நாள், ஒரு நாளெல்லாம் ஆடிடணும் அப்படி இல்லை, ஜஸ்ட்டு 90 மினிட்ஸ். அதில் 45 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப் என்னங்க அவ்வளோதானே, மதியத்தில் 15 மினிட்ஸ் பிரேக். அதுக்குள்ளே கேம் ஆயிடுச்சு, 1 ஹவருக்குள்ளே ஆயிடுச்சு கேமு இல்லையா? அப்படியே 90 மினிட்ஸு நமக்கு 90 இயர்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. 90 இயர்ஸ் நம்முடைய வாழ்நாட்டு காலம். ஃபாரினில் சில கண்ட்ரீஸில் 90 இயர்ஸ், நமக்கு என்னங்க அது மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவிலலாம் ஆவரேஜ் 70 எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் கால்குலேஷனுக்கு 70 இந்தியன் என்னங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கிறப்போ. ஆனால் அதுக்குள்ளே கேம் ஆடி நிற்கிறப்போம். அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங் பார்ட்டெல்லாம் ஒரு 20 வருஷம் எதில் போயிடுது, சைல்டுஹுட்டில் போயிடுது. நம்ம சின்ன பசங்க இருக்கிறோம், அப்போ ஒன்றுமே நமக்கு தெரியல என்னங்க இல்லையா, லேட் ஆகிடுது. இப்போ நானே ரொம்ப அர்லியாக வந்தாலும் 17 இயர்ஸ் தான் நான் என்ன பண்ணேன், சத்தியத்தை கற்றுக்கினேன் வந்தது. அதுக்கு முன்னால் 16 இயர்ஸ் வேஸ்ட் தானே. இன்னும் சிலர் இன்னும் லேட்டாக வந்துக்கிறீங்க நீங்கள். அப்போ எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு அப்போ ஆல்ரெடி இல்லையா? ஃபஸ்ட் ஹாஃபில் பாதி என்ன ஆயிடுச்சு, சைல்டுஹுட்டில் போயிடுது. செகண்ட் ஹாஃப் வருது, செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் பாதி என்ன ஆகுதுங்க, ஓல்ட் ஏஜில் போயிடுது, வயசாகிட்டு. இல்லைங்க 60, 65, 70 நினச்சிக்கோங்க. வந்தாலும் என்ன ஆகிடுது, மோஸ்ட் பீப்புளுக்கு அந்த நோவு இந்த நோவு இல்லை. சிலர் ஏறி வராங்க, ஏறி வர்றதே அவருக்கு அவ்வளோ கஷ்டம். ஒரு காலத்தில் எவ்வளோ வெள்ளம் போய் எல்லாம் சாட்சி சொல்லி இந்த மாதிரி போய் ஏறி வர்றதே என்னங்க அப்படி ஆகிடும். நமக்கு தெரியாதுங்க. இப்படி இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வருதோ ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று இது ப்ராப்ளம் வந்துனேங்கம்மா பைபிளில் இருக்குது. மழை ஆனதுக்கப்புறம் திரும்பி மேகம் வரும். இப்போ தான் மழை வந்து இப்போ பரவாயில்லையாப்பான்னா இன்னொரு மேகம் என்ன வருங்க. ஏன்னா எனக்கு பல்லு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம். சரி இந்த பக்கம் சாப்பிட்றேன், இந்த பக்கம் கூட சாப்பிட முடியலங்கோ. அது இந்த ப்ரோட்டீன் சாப்பிட இது சிக்கன் எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி இப்படி சாப்பிட்டு முழுங்க நிற்கிறேன். அப்போ சரி ஆயிடுச்சு. ஆனால் ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் என்ன ஆகுதுங்க, ஒன்றுக்கு ஒன்று அது விட்டுடுங்க. அப்போ கிடைக்கிறது சென்டரில் ஃபியூ இயர்ஸ் தான் சகோதர சார். நீங்கள் கான்சிக்ரேட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோ கோல் அடிக்க முடியுமோ அவ்வளோச்சு. அப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க, ஆனால் பிரயோஜனம் இல்லை இல்லையா? நிறைய பேருக்கு ஷார்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபைனலி அந்த விசில் ஊதினதுக்கப்புறம் கேம் க்ளோஸ். ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ண முடியாது. பண்ணலாமா என்னங்க, போயிடுச்சு டாக்டர் வெரி சாரி அன்ட்டா என்னங்க அவளுக்கு கல்ற போய் என்ன மாதிரி தோரே வரும் தேடுவாரன்ட்டு எங்கே போட்டுருந்தோம், மூடிட்டு வந்துடணும். அப்போது ஏன்னா கோல் அடிக்க முடியாது, என்னவும் பண்ண முடியாது. அத்தனை நீ செய்கிறது எது இருந்தாலும் பலத்தோடு நீ ஊராடி இருக்கும்போது என்ன பண்ணு,
போகிற பார்க்குறதுல ஒரு செய்தியோ. அதனால் இருக்கிற டைம் நமக்கு ரொம்ப ஷார்ட். நம்ம நினைக்கிறதுனா வேறு யாருக்கான என்னென்ன ஆகுது நமக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் நடுவில் சென்டரில் என்ன ஆகிடலாம், எல்லோ கார்டு கொடுத்துடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், சுவாமியே நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லைண்ணா எதானே தப்பு பண்ணிட்டோன்னா, யாரை ஒதுக்கிறது அது இது பண்ணிட்டோன்னா ரெட் கார்டு கொடுத்தான்னா முடிஞ்சிடுச்சு. எங்கேயா போய் நீங்கள் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் வருமா. அதனால் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா போராட்டத்தை போராடணும். ஆவிக்குரிய ஃபுட்பால் விட்டுடுங்க, இது அது ஆகுது போகுது இல்லைங்களா. ஆனால் நம்முடைய ஃபுட்பால் மேட்ச், நம்முடைய கேம், நம்முடைய போராட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் சகோதர சகோதரி. அப்புறம் இந்த ஃபுட்பாலில் மெயின் என்னன்னா அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸ்டேடியமில் என்ன பார்த்தீங்களா, எல்லாம் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துக்கிறாரு, யூனிஃபார்ம் மாதிரி போட்டுன்னு வந்துக்கிறாரு. ஏன்னா மகிழ்ச்சிங்க அவருக்கு. அவ்வளோ என்னங்க இவர் ஆடி நின்றா அவ்வளோ அவருடைய என்கரேஜ்மெண்ட் தான் என்னங்க இவருக்கு இல்லைங்களா. அப்படி ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆனால் யாருங்க நமக்கு. ஒரு வசனம் ஆகுது 1 கொரிந்தியர் 4:9, 1 Corinthians 4:9. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். எனக்கு உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கைன்னாரு. அந்த வேடிக்கைன்றது என்ன வருது இல்லை, கேஜிவி வசனம். கேஜிவி யார்கிட்ட இருக்குது, நானே வாசிக்கிறேன். We are made a spectacle to the world, to the angels and to men. ஆனால் ஸ்பெக்டக்கல் அர்த்த ஸ்பெக்டேட்டர்ஸ். உலகமே என்னங்க, இப்போ உலகத்தில் இருக்கிறவரே யாரும் அந்த முயற்சி எடுக்க மாட்டார். இப்போ உலகத்தில் என்ன, இப்போ பேர் கிறிஸ்து சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எங்கே தான் உக்காந்து இருப்பார், ஸ்டேடியமில் என்னன்னு சொல்கிறாங்க, அது கேலரியில் உக்காந்துன்னு நம்மளே பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரிலே சிலர் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம், பைபிள் பேப்டிசம் எடுத்தானா இவ்வளோ இப்படி இன்னும் ரொம்ப பைபிள் என்ன பார்க்கலாம். சும்மா நம்மளை என்ன பண்ணுறாங்க, அவர் இன்வால்வ்மெண்ட் ஆகிறது இல்லை, எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை. நம்மளை மட்டும் என்ன பண்ணுவாங்க, நம்ம எதாவது தப்பி போனால் நம்மளை என்ன பண்ணலாம் சொல்லி கேட்கலாம், வேடிக்கை பார்க்கலான்னு இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கிறா, ஓ இவர் எவ்வளோ பாரு இப்படி இருப்பாங்க பார்க்கலான்ட்டு பார்த்துன்னு இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. மட்டுமல்ல அவர் ஒரு விதமாக பார்ப்பாங்க நம்முடைய உலகம். ஆனால் தூதர்களுக்கு என்ன இருக்கிறாங்களா, எனக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கிறாங்களா தூதர்கள். தூதர்கள் இவ்வளோ மேட்ச் நடக்குது, ஒலிம்பிக்ஸ் நடக்குது. என்னவா வேறு 2036 இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் பண்ணோன்ட்டு மோடி ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கிறார். 2036 நம்ம கால்குலேஷன் பிரகாரம் 2036 வேர்ல்டை முடிஞ்சிடும். இவர் ஒலிம்பிக்ஸ் பிளான் பண்ணி நிற்கிறார் பாருங்க. யாரும் போய் சொல்லுங்க மோடிக்கு, உலகமே இருக்காங்க, நீங்கள் 2036 போய் நிற்கிறேன். இப்போ இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ நடக்குது. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதான் போய் பார்க்குறாங்க. இவர் இங்கேருந்து அங்கே 9 செகண்ட்ஸ்க்கு ஓடிட்டா அவர் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகிறார். அவர் போய் நம்ம பார்க்குறாங்களா, ஃபுட்பால் போய் இந்த பாலை போய் இங்கே அடிக்கிறது அவரை அதை பார்க்குறாரு அவர். அதெல்லாம் கேவலமானது, அவர் பார்க்க மாட்டார். யார்கிட்ட பார்த்து நிற்கிறாரு, நம்ம மேட்ச் பார்த்து நிற்கிறாரு. இந்த சகோதரன் இந்த சகோதரி சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறா, எப்படி போடுறாடுறா, எப்படி விட்டு கொடுக்குறா, எப்படி டெவலப் ஆகிறா, இம்ப்ரூவ் ஆகிறா, எப்படி கோல் அடிக்கிறா, என்னென்ன பண்ணுறா, அது எப்படி பார்த்து நிற்கிறான்னு தெரியுங்களா. சும்மா ஏதோ கேஷுவலாக வேலை எப்படி பார்த்து நிற்கிறாங்க வாசிங்க. அது எங்கே இருக்குது, ஆமாம் 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பரலோக ரட்சிப்பு பற்றி பேசுகிற விஷயத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்கப்படுது. அதை உற்று பார்க்க தேவதூதர்களுக்கு ஆசையாகுதா, ஆசையா உற்று பார்க்குறாங்க, மேலேருந்து உற்று பார்க்குறாங்க பாருங்க.
பார்த்தீங்களா சகோதர சார் அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. இல்லையா, எந்த மேட்ச்சுக்கு போகிறது இல்லை இல்லைங்க. எங்கே வராங்க, ஆராதனை ஸ்டார்ட் ஆகுது டைமுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறாரு, தேவன் ஆவி மூலமாக என்ன பேசுகிறாருன்னு தேவதூதர் உற்று பார்க்குறாங்க. அவங்களு இதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க சகோதர சகோதரி. ரியலைஸ் நம்ம உலக ஜனம் மாதிரி இந்த சும்மா ஃபுட்பால் பார்த்துக்கின்னு அதுலேயே நம்ம என்ன ஆகிடக்கூடாது. சும்மா பார்க்கலாம், அவ்வளோ பார்த்தாலும் நம்ம ஆவிக்குரிய என்ன பண்ணுது என்கரேஜ்மெண்ட். ஆனால் அதில் ஃபுல் டே பார்க்குறது, ஒரு மேட்ச் விடாமல் பார்க்குறது, மேட்சுக்காக சபையை விட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண தப்பாயிடும். ஏதோ கேஷுவலாக பார்க்கலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம ஆவிக்குரிய என்ன பண்ணிக்கணும், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். தவிர அதுக்குள்ளே முன்னே மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் குப்பை தூசி மண்ணாக்கி இருக்குது உலக காரியங்கள் இல்லையா. நம்ம தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி இந்த வாழ்க்கை என்ன பண்ணுறோம் முடிக்கிறோம். ஏன்னா மேட்ச் வந்து 90 மினிட்ஸு, நமக்கு எவ்வளோ மினிட்ஸா சொல்ல முடியுமா? ஏன் சொல்லவே முடியாது. நேற்று சார் ரமேஷ் சொல்லியிருந்தார், அவர் மாமா பையா 31 இயர்ஸாக 31 வருஷம் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறான். நாங்கள் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போய்க்கிறாரு, அங்கே சாப்பிட்டுக்கிறாரு, ஹார்ட் பெயின், ஹார்ட் என்ன ஆகிடுது, இந்த இன்ஜின் வந்துக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறாருக்குள்ள சத்த போயிட்டு இருக்கிறாருமா. 31 இயர்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கில் சாப்பிடுதா? அப்போது நம்ம செகண்ட் ஹாஃப் எவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க ஆல்ரெடி? ஃபஸ்ட் ஹாஃப்னா இப்போ எவ்வளோங்க ஃபஸ்ட் ஹாஃப் 45 இல்லை, அது அமெரிக்கன்ஸ் 90, ஜப்பானில் இருக்கிறவர் 90, நம்ம 90 ஏற்க போகிறோம். அப்போ நம்ம 35 தான் மிட்லேயே இருந்தீங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆஃப்க்கு வந்துட்டீங்க எவ்வளோ பேர் இல்லையா? இல்லை 20 இயர்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பாதி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஆல்மோஸ்ட் பார்டர்ல, ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டி செகண்ட் ஹாஃப் வந்துருக்கிறது எவ்வளோ பேருங்க? 35க்கு அப்புறம் கையை பாருங்க எப்படி வருது. 35 ஜாஸ்தி ஆச்சா பாருங்களா? செகண்ட் ஹாஃபுக்குள்ள அதில் என்னாச்சுங்க, 3/4 போயிடுக்குதுங்க. எனக்கு 68 ஆக போகுது, 58 ஆயிடுது பாருங்க. இன்னொரு மீட்டிங்கில் அப்படியே வர 60 சொல்லிடுறேன். நான் 40லேருந்து சொல்லினே வரேன், 40 ஆக போகுது, இன்னும் நல்லா ஊழியம் பண்ணணும், 50 ஆயிடுச்சு, இன்னும் நல்லா பண்ணேன்னு சொல்லினே வந்து நிற்கிறேன். இப்போ 60 ஆக போகுது. இருந்தா எங்கள் அப்பா 57ல் போயிட்டாரு, 60 வரணுன்றது கேரண்டி கிடையாதுங்க. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சுங்க. அப்போ இருக்கிறது நமக்கு எவ்வளோங்க ஃபைனல் விசில், நமக்கு எப்போன்னு வரலாம், பார்த்து விசில் அடிச்சுட்டாங்களான்னு அவ்வளோதான். அப்புறம் அங்கே போயிட்டு ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாம், உலகத்துக்காக இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணான், எல்லாம் விட்டு போகிறதுக்காக நான் அவ்வளோ சிந்தை பண்ணினேன், யோசனை பண்ணினேன், எல்லாம் விட்டுட்டு போடுத்தா நீங்கள். அதுக்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம கெடுக்க போகிறது நம்ம என்ன பண்ணிடுறது இல்லை. ஆனால் கெடுக்க போகிறது என்ன யோசி. இது வின் ஆகிட்டாங்களா அர்ஜென்டினா ஸ்பெயின், அதில் யார் வின் ஆகிறது தெரியும். மோஸ்ட்லி அர்ஜென்டினா ஃபேவரேட்ன்றாங்க, ஸ்பெயின் நல்லா ஆடி நிற்கிறாங்களா? தெரிஞ்சாலும் சொல்கிறது இல்லை. ஓகே, ஆனால் யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது நடக்குது பாருங்க சம்பரமா இல்லையா? அந்த ஊரே தேசமே என்ன ஆகிடுங்க, ஊரே சந்தோஷம் ஆகிடும். நம்ம கிரிக்கெட் மேட்ச்சு வந்துச்சா இந்த இப்படி பண்ணாருங்க, சரி கப்பு நம்தேன்னு சொல்லி கப்பு வாங்கிட்டாங்க பெங்களூரு. இந்த வாட்டி ஆயிடுச்சா? யார் வந்தார்? திரும்பியா? செகண்ட் டைம் எனக்கு யாரும் சொல்லலை. பார்த்தீங்களா, ஈசரி கப் நம்தேன்ட்டு போனாங்க பாருங்க, என்ன க்ரௌடு, ஃபுல் ரோடாக நிற்கிறாங்க. அவ்வளோ அவர் என்ன பண்ணுறதுக்கு வெல்கம். அப்படின்னா ஃபைனல் இயேசு வந்து அவருடைய சபையை ஒரு உயிர்த்தெழுந்து கூட்டின்னு போகும்போது பரலோகத்துலேயே என்ன செலிப்ரேஷன் இருக்கணும் யோசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டானவர் எங்கே போனாலும் அவர் போல யாரும் என்ன பண்ண முடியாது. உலகத்து மனுஷர் 1,44,000 அவர் பாடும் மாதிரி யாரும் பாட முடியல. அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் இல்லையா? அஃப்கோர்ஸ் அதில் 1,44,000. ஆனால் இப்போ செகண்ட் வர்றது கிரேட் இல்லைங்களா? அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வர்றது என்ன இருக்குதுங்க, அது
பெரிய விஷயம் தானே. 48 டீமில் செகண்ட் வந்தானா தேர்டும் முக்கியமாகுது. அவருக்கும் ஒரு பரிசெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அப்படியே அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையான நம்ம உண்மை உள்ளவராக வரணும் இல்லையா? அப்படி உண்மை உள்ளவராக வரும்படிக்கு நம்ம எவ்வளோ கமிட் ஆகணும். நம்ம முன்னே வச்சிருக்கிறது எப்போ ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கணும். ஒரு செகண்டில் நம்ம பாடி என்ன ஆகிடுதுங்க, சரி நம்ம வீடு சேஞ்ச் ஆகிடுது இல்லையா? நம்ம பரலோகத்துக்கே இயேசு கூட மகிமையில் போக போகிறோம். அது எப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இமேஜின் அதுக்கு நம்ம தகுதியாக வாழ்கிறோமான்றத நம்ம யோசிக்கணும். ஃபுட்பால் பற்றி என்னென்ன விட்டுக்கிறேன்னா பாயிண்ட்ஸு எல்லாம் வந்துடுச்சு, கவர் ஆயிடுச்சா? இல்லை ஃபுட்பால் பிளேயர் எங்கே என்னென்ன விட்டுக்கிறேன்னா அதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஈக்குவல் ஆகிட்டுன்னா ட்ரா ஆயிடுச்சுன்னா அது பெனால்ட்டி கிக் போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க சம்டைம்ஸு இல்லைங்க, எக்ஸ்ட்ரா டைம் இல்லையா? சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம வந்துக்கிறோமோ நமக்கு தெரியாது. தேவனுக்கு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் இறக்க காட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமு ஊற்றிப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கலாம். அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆச்சுல. அம்பையர்கள் இப்போல்லாம் அம்பையர்கள் முன்னே மாதிரி சிலர் மிஸ்டேக் பண்ணுவாங்களா? அம்பையர்களுக்கு என்ன ஆகுது அவர் டிசிஷன் மேலே. இப்போல்லாம் கேமரா வச்சுடுறாங்க. சைடு அம்பையர் வேறு இருக்கிறாரு, கேமரா வச்சுட்டு க்ளோஸாக என்ன பண்ணுவாங்க, அவர் டிசிஷன் தான் ஃபைனல். அப்படி நம்ம தேவனை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அது ஏதோ ஃபேமஸ் இதில் மரடோனா ஒரு கோல் அடிச்சானா இப்படி, அப்போ கையில் தள்ளிக்கிற மெத்துவா யாருக்கும் தெரியல, ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ வீடியோ எல்லாம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் தேவன்கிட்ட ஏமாற்ற முடியுமா? தப்பானது பண்ணக்கூடாது. நல்ல சீக்ரெட் லைஃப் இருக்கக்கூடாது, ட்ரூ லைஃப் இருக்கக்கூடாது இல்லையா? தேவனுக்கு முன்பாக பயந்து எப்போவுமே நடந்து கொண்டு இந்த சந்தோஷமான ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன ஆகும், வெல்கம். பரலோகத்துக்கு என்ன மாதிரி வெல்கம் ஆகும்? அபண்டன்ட் என்ட்ரன்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் அவர் லார்ட். அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கிடைக்கும்படி வாழும்படி தேவன் உங்களையும் இன்னையும் உதவி செய்வாராக.